அடுத்த நிகழ்வாக எப்போ வருவாரோ தேடல் நாடகம் நடைபெறுகிறது. ஐயா வரப்போ என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? இந்த பட்டை மரம் துடுக்கும், பாலைவனம் செழிக்கும் ஐயா. உங்க ஊர்ல தேனும் பாலும் தெரு தெருவா ஓடும் ஐயா. ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு. அது மட்டும் இல்ல, எங்க ஐயா வரப்போ என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? கஷ்டமெல்லாம் குறையுது, கிடைக்குது, கூட்டத்துல எவனோ ஒருத்தன் சந்தேகப்படுறான். அவநம்பிக்கப்பட்ட ஆட்டோட போவேன். சட்டமா சொல்றா, சட்டமா சொல்றா. ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு. சமையல்லாம் இறக்கியாச்சு. இறக்கி என்ன செய்ய? மறுபடியும் நாம தானே சுமந்தாகணும். இந்த ஓய்வெல்லாம் தற்காலிகம், சும நிரந்தரம். சும்மா சலிச்சுக்காதப்பா. இதெல்லாம் அந்த ஐயா வர வரைக்கும் மட்டும்தான். குடு உடுப்புக்காரங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதை கேட்டல. அவரு வந்தா இந்த சுமையெல்லாம் அவர் எடுத்துப்பாரு. இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசுற. ஆனா உனக்குதான் வயசாகிக்கிட்டே போகுது. சரி வா, நீயும் ரொம்ப நேரமா இருந்துகிட்டே இருக்க. கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். போற வழியில தோப்பு துறவு ஏதாவது இருந்தா குடிக்க தண்ணி கிடைக்கும். வா. ஐயோ, முடியவே முடியாது. இதுதான் நம்மளுக்கு நியமிக்கப்பட்ட இடம். இந்த இடத்தை விட்டு நான் வரவே மாட்டேன். அவர் நிச்சயமா வந்தே தீருவாரு. சாமி, அது என்ன? அது ஏதோ மஞ்சள் கலர்ல ஒரு உருண்டை தெரியல. அட, அது சூரியனே. சூரியனை முன்னால பார்த்தது இல்லையானே? இது வெறும் சூரியன் இல்லப்பா, அவரு வரத்துக்கான அறிகுறி. அவர் வரப்போறாரு, நிச்சயமா வந்துருவாரு. அடைச்ச நிறுத்துப்பா. நீ ஏன் தான் அந்த குடுகுடுப்புக்கார சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறியான்னு புரியல. எனக்கு என்னமோ அவன் குடிச்சுக்கிட்டு வளர்றானோன்னு சந்தேகமா இருக்கு. அவன் ஃப்ராடு பயலோன்னு சந்தேகப்படுறேன். இப்படியே சந்தேகப்பட்டதுனால தான் இப்படியே சுத்திட்டு இருக்கேன். நீ மட்டும் இப்படி இருந்த சரிப்பட்டே வராது. நீ ஐயப்பட்டுட்டே இருக்கிறதால தான் உனக்கு ஐயா சாமி சரியான பேரா வச்சிருக்காங்க. ஓஹோஹோ, நீர் இப்படி விடா அப்படியா விசுவாசமா இருக்கிறதுனால விசுவையாவா? விசுவையாவிலே ஒரு ஐயா ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஜக்கம்மா, ஜக்கம்மா, தவிச்ச வாய்க்கு தண்ணி குடி ஜக்கம்மா, பசிச்ச வயிறுக்கு கஞ்சி குடி ஜக்கம்மா. நீ தாகமா இருக்கிறப்போ அவர் தண்ணியா வருவாரு, நீ பசியா இருக்கிறப்போ அவர் பழமா வருவாரு, நீ நோயா இருக்கிறப்போ அவர் மருந்தா வருவாரு, நீ பலவீனமா இருக்கிறப்போ அவர் படுக்கையா வருவாரு. ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு. நான் தான் சொன்னேன்ல, அவர் நிச்சயம் வந்துருவாரு, கண்டிப்பா வந்துருவாரு. அம்மா, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் எதமா இருக்கு. ஐயா வர வரைக்கும் நான் தம்போட காத்துட்டு இருப்பேன். யாரு நீயா? அடுத்த தாக வர வரைக்கும் சொல்லு பெருசே. அம்மா, எங்க போறீங்க? நீ நிச்சயமா நீயா வந்திருக்க மாட்டேன், அவராதான் உன்னை அனுப்பி இருக்கணும். அட, என்னை யாரும் அனுப்பலங்க, நானா தான் இங்க வந்தேன். ஏமா நெசமாலே
தலைக்கு மேல வேலை இருக்கு, ஆளை விடுங்க, நான் போறேன். அம்மா உன் தலைக்கு மேல பானை தான் இருக்கு. இங்கே காத்துட்டு இருந்தனா நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிடும். ஐயா வரப்போறாரு, ஐயா வரப்போறாரு. அந்த அம்மாவுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது. இன்னும் 3.25 நாளிகையில பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. அழுக்காத சலிக்காத ஆடி பாடி சந்தோஷமா இரு. ஐயா வரப்போறாரு, ஐயா வரப்போறாரு. நான் சொன்னேன்ல, அவர் வந்தா நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிடும். சரி, அப்படி நீ என்னெல்லாம் ஆசைப்பட்ட கொஞ்சம் சொல்லு கேப்போம். நம்ம தரிசு நிலத்தை நல்லா உழுது போட ஒரு டிராக்டர் வேணும். நம்ம தரிசு நிலத்தை நல்லா உழுது போட ஒரு டிராக்டர் வேணும். கொல்ல கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி ஊத்த ஒரு பம்பு செட்டு வேணும். கொல்ல கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி ஊத்த ஒரு பம்பு செட்டு வேணும். ரட்டை கட்டி அழுகிற கோவிந்த சாமிக்கு ஒரு கைத்தறி வேணும். ரட்டை கட்டி அழுகிற கோவிந்த சாமிக்கு ஒரு கைத்தறி வேணும். நீ குடிக்கு புற விடி எல்லாத்தையும் மாத்தி ஓடு போட வேணும். நீ குடிக்கு புற விடி எல்லாத்தையும் மாத்தி ஓடு போட வேணும். கறவை மாடு வேணும், தங்க செயின் வேணும், பாட்டு ரேடியோ வேணும், சிறுகு மெத்த வேணும், பட்டு சேலை வேணும், கடிகாரமும் வேணும், வெள்ளி கொலுசு வேணும், ஒட்டியானோ வேணும். இது எல்லாம் எனக்கு வேணும், இது எல்லாம் எனக்கு வேணும், இது எல்லாம் எனக்கு வேணும், இது எல்லாம் எனக்கு வேணும். இது என்னப்பா இது சத்தம்? இடி இடியா? இடிக்கும் போது அவர் வருவாருன்னு குடுகுடுப்புக்காரன் சொன்னா. எல்லாம் குடுகுடுப்பா முன்னாடியே சொல்லி நடக்கணுமா என்ன? உனக்கு என்ன மூளை குழந்தை போச்சா? நான் சொல்லாதப்பா. அவரு ஒரு தீர்க்க தரிசி. நிச்சயமா வந்துருவாரு. சத்தியமா வந்தே தீருவாரு. கண்டிப்பா வந்துருவாரு. அவர் வருவாரா இல்லையான்னு தெரியல. அவசரமா பொண்ணுக்கு வருது, எங்க போறது? இதே வேலையா போச்சு. போ. தம்பி, யார் நீ? என் பேரு சம்பந்தங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வரேனா, களைப்பா இருக்கு. ஓய்வு எடுக்கலாம்னு பார்த்தா இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு. வேகமா வரப்போகுது. வாங்க எங்கேயாச்சும் ஒதுங்க ஒடிக்கடும். நின்றுட்டு இருக்கீங்க. சரியான பைத்தியக்காரையானி. மழையாவது புயலாவது இங்க 200 தடவைக்கு மேல இடி இடிச்சிருச்சு. ஆனா ஒரு தடவை கூட ஒரு சொட்டு மழை பெய்யல. அதுவும் சரிதான். இடி இடிச்சா மழை வரணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லைல்ல. ஆஹாஹா. பாத்தியா விசுவையா, கடைசியில நீர் கூட ஏன் வலிக்குதான் வாரிரு. நீ மழை வரணும் நம்பல, ஆனா அவரு வருவாருன்னு மட்டும் நம்புற. மழை வந்தாலும் வரலனாலும் அவரு நிச்சயமா வந்துருவாரு. ஏங்க இந்த அவருன்றீங்க, யார் அந்த அவரு? விசுவையா இங்க வா. இவன்கிட்ட சொல்லலாமா வேணாமா? சும்மா சொல்லிதான் பாப்போம். அது ஒண்ணுல தம்பி, ஆ. உன்கிட்ட சொல்லலாமா வேணாமா யோசிச்சோம். ஆ. நான் வேணாம் சொல்லிட்டேன். ஆனா விசுவையாவா சொன்னா தப்பு இல்ல நப்பல, அதனால சொல்றேன் கேளு. ஆ. அதாவது இதான் தம்பி நடந்துச்சு. ஓ, அப்போ நானும் அவர் வர வரைக்கும் உங்க கூடலாம் சேர்ந்து இங்கே காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, உன்னை பார்த்தாலும் இது வேலை வெடி போற மாதிரி தெரியல. சும்மா எங்களோட காத்துக்கிட்டு. அப்பா சும்மா எல்லாம் நீ ஒண்ணு காத்துட்டு இருக்க. அவரு வருவாருன்னு அப்ப எனக்கு என்ன சொல்றீங்க? நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? ஏமா உனக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கிறது புதுசா?
ரேஷன் கடையில அரிசிக்காக காத்துட்டு இருக்கேன், கொடையடியில தண்ணிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். போன வருஷம் வெயிலா அடிக்க சொல்லும், எப்பதான் மழை வரும்னு மழைக்காக காத்துட்டு இருந்தேன். திடீர்னு புயலோ மழையோ வந்தப்போ எப்படா வெயில் வரும்னு வெயிலுக்காக காத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் பரவாயில்ல. இவங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிப்பாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். அவங்க ஆட்சிக்கு வந்தா பேங்க்ல எப்ப 15 லட்சம் ரூபாய் போடுவாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். குடும்ப அரசியல இருந்து நாடு எப்பதான் விடுபடும் இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்படி காத்துக்கிட்டே இருக்கும் போது நானே எழுதின ஒரு கவிதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லவா? சொல்லு கேட்போம். வரும் வரும் என்று வருஷக்கணக்காய் காத்திருந்தேன். பகல்கள் வந்தன, இரவுகள் வந்தன. பகலில் ஏமாற்றங்கள் வந்தன, இரவில் அருமையான கனவுகள் வந்தன. என்ன வச்சு? அருமையான கனவுகள். இப்படி காத்திருந்து காத்திருந்து கடைசி 30 நாட்களில் 3 நல்லா தாடி தான் வந்துச்சு. எப்படி கவிதை ஏங்க சொல்லுங்க ஏதாச்சும். நீ எழுதின கவிதை நல்லா தான் இருக்கு, ஆனா புகழ் ஒரு நிமிஷம் இருங்க. வைவாரு யாரோ வர சவுண்ட் கேக்குது எனக்கு. யாரு? ஆமா, யாரு நீங்க? யாரு? மிராக்கிள்! பூலோகவாசிகளே, காது கொடுத்து கேட்பீராக, உன்னிப்பாய் கேட்பீராக. நட்சத்திரவாசியான அவர் உங்கள் பொருட்டு பெரிய மனது பண்ணி தன்னுடைய செழிப்பான லோகத்தை விட்டு உங்களுடைய வறண்ட லோகத்தை நோக்கி பயணம் செய்ய புறப்பட்டிருக்கிறார். இதற்காக தன்னுடைய தூதர்களிடத்தில் கூறி வெள்ளி இழைகளாலான விசேஷமான நூலேணி ஒன்றை தயாரித்து அதை நட்சத்திர மண்டலத்தில் இருந்து பூமண்டலம் தொடுகிற நீளம் வரை விரிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். அது நீள நீள அவர் நடப்பதும் அவர் நடக்க நடக்க அது நீள்வதுமாய் இந்த விசித்திரம் 1000 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. 1000 வருஷமாவா? அதெல்லாம் சரி, இது என்ன கையில புத்தகம்? அது என்ன ஆகாயத்துல இருந்து பூலோகம் வரைக்கும் வர வெள்ளி நூலணினா? யார் அந்த நட்சத்திரவாசி? அப்போ நீங்க சொன்ன அந்த இது ஒண்ணு இல்லப்பா. அட, ஆகாயத்துல இருந்து தொங்குற வெள்ளி நூலணினா மின்னலு. சபாஷ். ஏன் அது மழை இருக்கக்கூடாதா? அதுவும் சரிதான், உனக்கு சபாஷ். சரி, யார் அந்த நட்சத்திரவாசி? யாருன்னு கேட்டாலும் பாருங்க வந்துட்டு அவருன்னு வாங்க பாருங்களேன். ஒருவேளை அவரா இருப்பாரோ? சொல்ல அவரு இவரா இல்ல இவர்தான் அவரா? எப்படி இருந்தா என்னப்பா, ரெண்டும் ஒண்ணுதான். சரியான குழப்பவாதி. ஒருவேளை அவரு மாறு வேஷத்துல வந்திருப்பாரோ? ஏங்க உங்களுக்கு நேரம் ஆகுதுல்ல, சீக்கிரம் போங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காது, போங்க. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன விடுங்க, நான் போறேன். சரியா போச்சு, உன்னைய போக விட்டுருவோமா? ஏமா இப்ப ஏதாச்சும் அதிசயம் நடக்க போதா? இவர்கிட்ட தாங்க ஏதோ அதிசயம் இருக்கு, வாங்க என்னன்னு போய் கேட்போம். வாங்க. தாடிக்காரரு, தெளிவா சொல்லுங்க, நீங்க தான் அவர் அனுப்பிச்ச ஆளா? இல்ல நீங்களே தான் அவரா? ஏங்க அவர் முகத்துல இருக்க தேஜஸ பாருங்க, கண்டிப்பா இவர்தான் அவரா இருக்க சாத்தியங்கள் நிறைய இருக்கு. மூஞ்சில பாதி தாடி மறைச்சிருக்கு, தாடியில பாதி நரைச்சு போயிருக்கு, இதுல தேஜஸ் வர. ஹலோ, தேஜஸ்லாம் இருக்கலாம், என்ன கொஞ்சம் வயசா இருக்கும் போல. ஆமா வயசு தான் இருக்கும். தப்பு தப்பு, அவரோட வயசை பத்திலாம் பேசவே கூடாது. ஆனா இவருக்கு முடியெல்லாம் நரைச்சு போய் கிடக்கு, ஒருவேளை அந்த அம்மா சொன்ன மாதிரி மாறு வேஷத்துல வந்திருப்பாரோ? இல்லவே இல்ல, சத்தியமா இல்லவே இல்ல. அது எப்படி நீ அந்த தீர்மானமா சொல்ற? ஏங்க வியாதியை குணப்படுத்த வரவங்க அப்படி வியாதியோட வருவாங்க. அப்போ இவ்வளவு நேரம் நம்ம யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தோமோ அவரு கண்டிப்பா இவர் இல்ல. ஐயோ, இவர் இல்லவே இல்ல. சரி சரி பொங்காத, அவர்தான் தும்மி முடிச்சிட்டாரு. ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது, என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஓ மிராக்கிள்! பூலோகவாசிகளே, காது கொடுத்து கேட்பீராக, உன்னிப்பாய் கேட்பீராக. நட்சத்திரவாசியான அவர் உங்கள் பொருட்டு பெரிய மனது பண்ணி இருந்தா ஐயா சாமி நிறுத்து. இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னாச்சா சொல்லக்கூடாது.
இந்த வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு அர்த்தம் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. அர்த்தம் இல்லையோ? இல்ல ஒருவேளை இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லைன்னு நீ நினைக்காத. இந்த வார்த்தைகள் என்னன்றது முக்கியம் இல்ல, இந்த வார்த்தைகள் மீது நாம் வைக்கிற விசுவாசமே முக்கியம். அழைச்சு நிறுத்துப்பா. வார்த்தை விளங்கல, அர்த்தமும் புரியல, இதுல எப்படி நாங்க விசுவாசிக்கிறது? முட்டாளே, கை காட்டுற திசைய பாரு. அவர் வராரு போல. ஸ்டாப் ஸ்டாப். இப்ப கேட்டீங்களே, அது என்ன ராகம்? தெரியாது. என்ன பாட்டு? தெரியாது. அர்த்தமாவது தெரியுமா? அடப்பாய சாமா. ஸ்டாப். ஒரு பாட்டுக்கு ராகமும் தெரியாம அர்த்தமும் புரியாம அந்த பாட்டை நீங்களே எப்படி ரசிச்சீங்க? விசுவாசிப்பதும் அப்படித்தான். அற்புதம். நீதான் எங்க குரு, நீங்க தான் எங்க வழிகாட்டி. ஒரு வருவாரம் நாங்க நிச்சயமா காத்துட்டு இருப்போம். இவ்வளவு நேரம் நாங்க காத்துட்டு இருந்தது வீண் போகல. ஆனா அவர் எப்போ வருவாரு நீங்க தான் சொல்லணும். அவரு அவர் எப்படியோ வந்துடுவார்னு எனக்கு தெரியும். ஆனா ஆனா அவரு எப்போ வருவார்னு எனக்கே தெரியாது. அட போயா. வரார் 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 வரார். வரார் 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 வரார். வரார் 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 வரார். அழைச்சு நிறுத்து. சாமா வரார் வரார்ன்ற கண்ணு கெட்ட தூரம் இருக்கு. ஒருத்தனையும் காணா. எப்ப வராரு, எதுல வராரு சொன்னாங்க தெரியும். யோ சம்பந்தா சும்மா இரு. இவரை பார்த்தாதான் ஒரு தெளிவான ஆறா தெரியுறாரு. இவரு தெளிவு. ஆனா இவனுக்கு வரார் வரார்ன்ற வார்த்தையை தவிர வேற ஒண்ணு தெரியற மாதிரி இல்லையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தாடிக்காரர் கூட தான் என்னென்னமோ சொன்னாரு, ஒண்ணும் புரியல. ஆனா இவரு ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்லா புரியுற மாதிரி சொல்றாருல்ல. நமக்கு தேவையானது அந்த ஒரு வார்த்தை தானா? அதானே. ஏங்க ரொம்ப நேரமா காத்துன வருங்க, எனக்கு ரொம்ப பசிக்கின்றதுங்க. எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. சரி சரி விடுங்க, நம்ம ஒரு நிழலான இடத்துக்கு போவோம். இப்பதான் சரியான முடிவு. நல்ல தேடி போவாத, நல்ல தேடி போவாத. நான் சொல்லப்பா, ஜக்கம்மா சொல்றா. நீ நிக்கிற இடமே அவரோட நிழல் தான். நீ நிக்கிற இடமே அவரோட நிழல் தான். ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு. என்னங்க ஒண்ணுமே புரியல. முதல்ல வந்தவரு பேசின வார்த்தைக்கு அர்த்தம் தான் விளங்கல. ரெண்டாவது வந்தவரு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையா தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மூணாவது வந்தால என்ன பாஷை பேசுறானே புரியல. இதுல அர்த்தம் எங்க அந்த வேலை வருது? ஒரு நிமிஷம், பாஷை நான் சொன்னீங்க ஏங்க உள்ள என்னமோ புரியல. மூணாவது வந்தவரு பாஷையே உபயோகிக்கல. அப்ப என்ன அர்த்தம்? மனிதனை பாஷையற்ற ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு போற சக்தி இவர்கிட்ட தான் இருக்கு.
ஐயா என்ன ஏன் கால போய் விடுறீங்க? இது நல்லா இல்ல. எந்திரிங்க எந்திரிங்க. ஐ சாமி நம்ம பாஷை பேசுதே. நான் தான் வர்றான்னு கத்திக்கிட்டு இருக்கேனே, நீங்க ஏன்டா போய் இந்த ஆள்கள்லாம் விழுந்துட்டு இருக்கீங்க? அட இது என்னப்பா ஆச்சரியம்? இந்த வளர்ந்த மனுஷன் இவ்வளவு வசனம் பேசுறான். நான் சொல்றத கேளுங்க. இவங்க ரெண்டு பேருமே உங்களை நல்லா ஏமாத்துறதுக்காக வந்திருக்கானுங்க. இந்த தாடிக்காரன் என்னப்பா புரியுற மாதிரில பேசுறாரு? ஆனா நம்மள யாரு தெளிவா குழப்பறதுன்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு புரியுது, நம்ம தேடிட்டு இருக்க அவரு இவங்க 3 பேர்ல யாருமே இல்ல. நீங்களாம் யாருங்க? இது ஒரு பெரிய ரகசியம். இத யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுதான். ஆனாலும் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்காக நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க எல்லாரும் யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அவர் எப்பவோ வந்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அடச்சி ஸ்டாப் கம் ஹியர். இப்ப இல்ல, எப்பவோ வந்துட்டாரு. வந்தவரை யாரும் கண்டுக்கவும் இல்ல, மதிக்கவும் இல்ல. ஆனா நான் மீண்டும் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. மறக்காம வருவேன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. மிராக்கிள். ஒரு தடவை இல்ல சகோதரர்களே, 9 தடவை. ஆம் 9 தடவை. டாடிக்கார சொல்றதை கேட்டு நீங்க ஏமாந்து போக கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு தடவை மட்டும் திருட மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க. சாப்பிடலாங்க. 9 தடவை வந்திருக்காரு. 10வது சத்தியமா வரான். ஏங்க, எனக்கு தெரிஞ்சு என் பாட்ட முப்பாட்டம் காலத்துல இருந்து ஒரு தடவைக்கு மேல அவர் வந்ததா எவனுமே சொன்னதில்ல. என்ன வச்சுக்கிட்டே எப்படி போய் சொல்றான் பாத்தீங்களா புழுகாண்டி. டேய், அவர் இது வரைக்கும் ஒரு தடவை இல்ல 9 தடவை இல்ல, இது வரைக்கும் அவரு வந்ததே இல்ல. சர்வ சக்தி படைச்ச அவருக்கு ஒரு தடவை கூட வரணும்னு, அதுவும் அவரே நேரில் வரணுங்கிற அவசியம் கூட எதுக்கு? அவர் ஒரு தடவை கூட வரணுங்கிறதே அவரோட கௌரவத்துக்கும் ஆற்றலுக்கும் இருக்கு. இப்ப புரியுதா நான் சொல்றானே? அப்போ இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் யாரு? அவரோட சேவகர்கள். இது வரைக்கும் 12 தடவை பெரிய மனசு பண்ணி அவரோட சேவகர்கள் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. கடைசியா அந்த சேவகர் கடைசியில என்ன சொல்லாத. கடைசி தடவைன்னு உனக்கு யார் சொன்னது? ஒரு தடவை சரி, 2 தடவை சரி, ஏன் 9 தடவை கூட ஒத்துக்கலாம். கடைசி தடவை அதை எப்படி ஒத்துக்க முடியும்? முடியவே முடியாது. அது கிடக்கட்டும், எதுக்கு அவர் சேவகர் அனுப்பணும்? சேவகரை அனுப்பி பார்க்கலாம், அகம்பாவம் அசிங்கம். அவரையே நேர்ல வந்து பார்க்கறதானே அவருடைய பரங்குறனே, அவரை என்ன அவமானப்படுத்தலாம். அவர் வர்றதுல ஏதோ தயக்கமோ சிரமமோ இருந்தா தன் சத்புத்திரன் அனுப்பிச்சிட்டு போயிருக்கலாமே. என்ன புது கதையாகுது? அப்ப மத தடவை வந்தது அப்பனா புள்ளையா? யோ, அப்பனே புள்ளியா வந்தாரியா? இதெல்லாம் உன் மரமண்டைக்கு எங்க புரிய போகுது? உனக்கெல்லாம் 9 தடவை வரணும், அது கூட பத்தாது, 9000 தடவை வரணும். நான் ரொம்ப அவமானப்படுத்துறேன். அவருக்கு சேவகர் மட்டும்தான், புத்திரன் எல்லாம் யாரும் கிடையாது. புத்திரன் இருக்கான்னு சொல்றதுக்கு அவருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கேளு, 9 தடவை இங்க வந்தார்ல, இந்த முதல் தடவை என்ன காரணத்தாலே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மீதி தடவை தான் பொண்டாட்டிங்களா அவருக்கு கூட்டிட்டு வரல. டேய், பொண்டாட்டி கிண்டாட்டின்னு பேசினா அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. நாக்காடிக்கு போயிடும். அப்படிதான் பேசியா? உனக்கு பொண்டாட்டி இருக்கலாம், இவளுக்கு வெப்பாட்டி இருக்கலாம். சர்வ சக்தி வல்லம படைச்ச அவருக்கு வெப்பாட்டி வச்சுக்கிட்டா என்ன தப்புங்கிற? ஏய், நீ ரொம்ப அதிகமா பேசுற. அப்பாட்டி வச்சிருக்கான் சொல்றேன், உன் மண்டையில அடிச்சிருவேன். அப்படிதான் பேச, சும்மா பயம் காட்டுறதுல நல்லா கேட்டுக்கோ. சர்வ சக்தி வல்லம படைச்ச அவருக்கு 1 டஜன் பொண்டாட்டி, 2 டஜன் வெப்பாட்டி, 4 டஜன் புள்ளைங்க. புலிகாண்டே. புள்ளனா இல்ல, இந்தாடா புள்ளனா. டேய், என்னையா புலிகாண்டி? ஆமாடா. சபாஷ் சபாஷ், நல்லா இருக்கும் உங்க சண்டை. பாத்தீங்களா எவ்வளவு கேவலமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு? இவளெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. என்னைக்கு சாப்பிட்டதுன்னு கூட தெரியல. சூரியன் வேற இப்படி சுட்டரிக்குது. இந்த பொண்ணுக்கு காலில் போட ஒரு செருப்பு கூட இல்லை. உங்களுக்கெல்லாம் என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை செய்யறேன். எங்களுக்கு பயங்கரமா பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க. தொண்டெல்லாம் வறண்டு இருக்கியா? தண்ணி வேணும். ஐயா, முதல்ல ஒதுங்க ஒரு நிழலான இடம் வேணியா. எனக்கு அவரு முதல்ல நமக்கு தேவை நிழல், சோறு, தண்ணி. சரி சரி, அடிச்சுக்காதீங்க. நிழல் தானா வராது, நாம தான் உருவாக்கணும். ஐயா, இந்த பையில என்ன வச்சிருக்கீங்க? 2 வேட்டி, ஒரு துணி. ஐயா, இந்தாங்க, வேட்டிகளை எடுத்து
நீங்க 2 பேரும் அதோட இரு முனைகளை சேர்த்து கட்டுறீங்களா? தம்பி நீங்க வா, இந்த மரத்துல ஏறி நல்ல வலுவான 2 கிளைகளை முறிச்சு எடு பாப்போம். ஐயா ஐயா சொல்லுப்பா. இங்க வாங்கய்யா. ஆ, ஒரு அடி உயரம் இருந்தா அந்த கிளையை உடைச்சிடும் ஐயா. 1 அடியா? ஆ, 1 அடி. இப்ப இதுல ஏறி எடு, கிளைகள் நல்லா எட்டும். இது மேல நான் ஏறி நிக்கலாமா? நல்ல வலுவான புத்தகங்கள் உன் எடைய நல்லா தாங்கும். தைரியமா ஏறி கிளைகளை முடி. ஐயோ 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 ஐயோ, நீ பட்ட பகலே அசம்பவம் நடக்குதே, அதை தட்டிக்க யாருமே இல்லையா? புனித புத்தகத்து மேல கால் வைக்கிறியடா பாவி, நீ நரகத்துக்கு தான்டா போய் சேருவ. நரகத்துக்கா? அதுவும் அந்த அழுக்கு பைய கால வர கொன்றுவேன். தேவையில்லாம அவனை வையாதீங்க. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு பயன் இருக்கத்தான் செய்யுது. ஆபத்துக்கு பாவம் இல்ல, வெக்கப்படாதீங்க. நீங்களும் நிழலுக்கு வாங்க. இதுல கொஞ்சம் ரொட்டி துண்டுகளும் பழமும் இருக்கு. நீங்க எல்லாம் பகிர்ந்து உண்ணுக்கிறீங்களா? போங்க. தண்ணி கிடைக்கலாம் பாக்குறேன். என்ன ஒரு அழகான மாலை பொழுது. சூரியனும் மறைய தொடங்கிருச்சு, குளிர் காத்தும் வீச தொடங்கிருச்சுல்ல? ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஆமாங்க ஐயா, நீங்க தான் எங்களுக்கு நிழலை கொடுத்தீங்க. நன்றி. நீங்க தான் எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தீங்க. நன்றி. நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க தெரியுமாயா? ரொம்ப நன்றியா. அப்படின்னா நீங்க யாரு? ஐயோ, கண்டிப்பா அவராதான் இருக்கணும். ஆமா, இவர்தான் நமக்கு நிழல் கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, சோறு கொடுத்தாரு. அந்த குடுகுடுப்ப சொன்ன ஆளு இவர்தான். இவர் தான் அவர்னா அதான் அந்த மரம் ஒண்ணு துடுக்குறா, இந்த பாலை ஒண்ணு செவிக்கவே இல்லை. அவர் இல்லப்பா. யோ சம்மதா, சும்மா இருப்பா. இவருதான் அவரு. வாங்க எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஐயா, நன்றி. அடைச்சே நிறுத்துங்க. என்ன அபத்தம் பண்றீங்க? உங்க பகுத்தறிவெல்லாம் எங்க போய் கொடுத்துட்டு வந்தீங்க? கஷ்டத்துல இருக்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை தாங்க நான் செஞ்சேன். எனக்கு எந்த விதமான அமானுஷ்ய சக்திகளும் இல்ல. சாதாரண மனுஷன். நீயும் அவர் இல்லையா? என்ன அவர் இல்லையா? நான் தான் சொல்றேன்ல, அவர் இல்லன்னு. இல்ல வேற அவரையே சாதிக்கிறது அப்படியே வந்து இதுல வேற நம்பிக்கை வர கொடுக்குறது. அவர் வந்துட்டாரு. அப்பா உன் பேர் என்னப்பா? எங்க அப்பா எனக்கு வச்ச பேரு சுவாமிநாதன். எனக்கு நானா வச்சுக்கிட்ட பேரு சார்வாக. பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உன் தொழில் என்ன? இதோ அந்த மாதிரி கூடாரம் போடுறதா? கூடாரம் கட்டுறதுல என் தொழில் இல்ல சாமி, பிரச்சாரம் பண்றதுதான் என்னுடைய தொழில். எப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவீங்க? நம்ம நாட்டுல பிரச்சாரம் பண்றதுக்கா விஷயம் இல்லாம இருக்கு. ஜாதி கொடுமைகள் தலைவிரிச்சு ஆடுற இடங்களுக்கு போய் சமத்துவத்துக்காக பிரச்சாரம் பண்ணுவேன். மக்கள் தொகை அதிகமா இருக்கிற இடங்களுக்கு போய் அளவுக்கு அதிகமான குழந்தைகளை பெற்றுக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணுவேன். வறட்சியான இடங்களுக்கு போய் தயவு செய்து மரங்களை நடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணுவேன். இந்த மாதிரி முட்டாள்களும் மூடர்களும் இருக்கிற இடங்களுக்கு போய் இல்லாத ஒரு விஷயத்துக்காக காத்திருந்த நேரத்தை விரயம் பண்ணாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணுவேன். சாமிநாதன் இல்ல சாமி, சார்வாக. இந்த சாமிநாதன் எப்படி சார்வாகனான்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் சாமிநாதனா இருந்த காலத்துல இதே மாதிரி ஒரு குடுகுடுப்புக்காரன் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, உன் கஷ்டம் எல்லாம் தொலையுது, நஷ்டம் எல்லாம் குறையுது, கூரைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்ட போகுது, இப்படி மயக்கிற மாய வார்த்தைகளை சொல்லி என்ன கூப்பிடுவான். நானும் அவன் மயக்கிற மாய வார்த்தைகள்ல மெஸ்மரைஸ் ஆகி அவன் பின்னாடியே நடந்து போவேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பாழழிஞ்ச பங்களாவன் படியில என்ன உட்கார வச்சு அவன் கலர் கலரான ஆடைகள் எல்லாம் காத்துல அலங்கோலமா பறக்க அப்படியே கூத்தாடுவான்.
ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு. இந்த கூத்து தினமும் தவறாம நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் அவன் அங்க வரவே இல்லை. நானும் அவனுக்காக அதே இடத்துல காத்திருந்தேன். ஆனா அவன் குரல் மட்டும் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு. அப்புறம் அந்த குரலும் கேட்கல, அந்த குரலும் அப்புறம் கேட்காம போயிடுச்சு. ஒரு முடிவெடுத்தேன். நானே அந்த குடுகுடுப்பக்காரனா மாறி ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா அப்படின்னு ஊர்ல போற வரவங்க எல்லாம் வழிமறிச்சு, வாங்க வேலை வெட்டிக்கலாம் போகாதீங்க, என் கூட வந்து காத்துருங்க, ஐயா வந்து உங்களுக்கு எல்லாம் செய்வாருன்னு சொன்னேன். பைத்தியக்காரன் என்ன பைத்தியக்காரன் சொல்லிட்டானோ. அந்த தனிமை எனக்குள்ள கோபத்தையும் வெறுப்பையும் உண்டு பண்ணுச்சு. இல்லாத அந்த ஐயாவை தேடி ஊர் அலைஞ்ச. ஒரு நாள் அதே குடுகுடுப்புக்காரன் கண்ணில் பட்டான். ஓடி போய் பிடிச்சான், சட்டையை பிடிச்சி இழுத்து தரத்தேன்னு. ஏன்டா இப்படி எல்லாம் சொல்லி என்னை ஏமாத்தி என் நேரத்தை விரயம் பண்ணான்னு கேட்டேன். ஐயா வரார் சொன்னீங்கடா, எங்கடா உங்க ஐயா? போற வரவன பைத்தியக்காரன் சொல்றாங்கடா. ஐயான்னு யாருமே கிடையாது, எப்பவுமே வரமாட்டார். அப்புறம் ஏன்டா இப்படிதான் சொல்லி என் நேரத்தை விரயம் பண்ண? ஏன்டா என்ன ஏமாத்துன? சொல்லுடா. அப்படி சொல்றதா என் பொழப்பு. என்ன யாருமே இது வரைக்கும் சீரியஸா எடுத்துக்கிட்டதே இல்ல. என்ன சீரியஸா எடுத்துக்கிட்டது உன்னோட தப்பு. என்னை விட்டுடு, நான் வேற ஊருக்கு போகணும். தூக்கத்திலிருந்து கனவு கலைஞ்சது போல இருந்தது. வெள்ளமா அப்படியே தளர்த்தின. ஒரே ஓட்டமா ஓடிட்டான். தூரத்துக்கு போனவன் திரும்ப அதையே ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு அதையே திரும்ப சொல்றான். ஆனா இந்த முறை அவனை போய் பிடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா இந்த முறை நான் அவனை சீரியஸா எடுத்துக்கவே இல்லையே. இந்த நாடகத்துக்கு நான் கொடுக்கறது தான் சரியான முடிவு. உங்க 3 பேருக்கும் வர வழியே இல்ல. சிரிச்சுக்கடா, சிரிச்சுக்க. இதுதான் நீ சிரிக்கிற கடைசி சிரிப்பா இருக்கும், பாத்துக்கோ. கலகம் பண்ணலான்னு கிளம்பி வந்தல, உன் கைய முறிச்சுடுற. புனித புத்தகத்து மேல கால வைக்க சொன்னப்போ எல்லாம் கொன்றுக்கணும். தப்பிச்சிட்டா. புனித புத்தகமா? குப்பை. அவரை அடிக்காதீங்க, ஒரு பாவங்க. இவ்வளவு நேரம் 3 பேர் கீரியும் பாவமா சண்டை போட்டுட்டு இருந்து இப்ப இந்த மனுஷனை அடிக்க ஒண்ணு கூட்டிட்டீங்களே. உங்களுக்கு எல்லாம் புரியலையா என்ன சொல்ல வரான்ட்டு? நீங்க எல்லாம் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாதுன்றாங்க. நாங்களும் தான் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கோம். ஆளாளுக்கு அவரு வராருன்னு சொல்றீங்க தவிர யாரும் வர காணுமே. யாரும் வர போறது இல்ல. ஏன்னா அப்படி யாருமே இல்லையே. பாத்தீங்களா, இவன் கழகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்களா சகோதரர்களே, இதனுடைய மாய வார்த்தைக்கு மயங்கிடாதீங்க. இவன் தந்திரசாலி. உபகாரம் பண்ற மாதிரி உங்க எல்லாம் ஏமாத்த பாக்குறோம். ஐயோ, அப்ப அவர் வர மாட்டாரா? ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காதா? ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு. ஐயா இன்னைக்கு வரலையாம்பா, நாளைக்கு வரான்னு கட்டாயம் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் சொல்லப்பா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. எல்லாரும் ஐயாக்காக இதே இடத்துல காத்துக்கிட்டு இருங்க. ஐயா கட்டாயம் வருவாரு, உங்க குறைகள் எல்லாம் தீர்ப்பாரு. ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு, ஐயா வர போறாரு. இந்த மாதிரி குடுகுடுப்புக்காரங்க நம்ம மத்தியில நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மயக்கிற வார்த்தைகளை கேட்டு மெஸ்மரைஸ் ஆகி அவங்க பின்னாடியே போறீங்களா? இல்ல அறிவியலை பின்பற்றி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியங்களுக்காக முயற்சிகளை எடுத்து முற்போக்கான வாழ்க்கையை வாழ போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும்.
எப்போ வருவாரோ என்ற தேடல் நாடகம் ஒரு சீர்திருத்த நாடகம். எல்லாரும் கண்டு கழித்திருப்பீர்கள். இந்த நாடகக் குழுவை பாராட்டி இவர்களை பாட்டி திரு ஹரிசங்கர் சார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். அவர்கள் அழைக்கின்றேன். எஸ்என்எஸ் குரூப்பைச் சேர்ந்த திருமதி சாய்ஸ்வதி அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். அவர்களை அழைக்கின்றேன். Good evening, I am Sai Shruti. எல்லாருக்கும் வணக்கம். First, we would like to thank Chennai Metro for offering their venue for Mixtura விழா. இது நாங்கள் 3வது கன்சிக்யூட்டிவ் இயராக நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆர்டிஸ்ட் ஹூ பெர்ஃபார்ம் ஆஷ்ரே ஹரிசங்கர், கவிச்செல்வன், பூர்வா அண்ட் தேடல் தேட்டர் ஆர்ட்ஸ் வசந்த் ரொம்ப அழகாக ஒரு நாடகம் ப்ரெசென்ட் பண்ணாங்க.